ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமா காலையில உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலையில நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனுஷன் அழைக்கல, வேற யாரும் அழைக்கல, தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். தேவன் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே நம்மோடு கூட இருந்தவங்க, உயிருக்கு உயிராய் இருந்தவங்க, அன்பாய் இருந்தவங்க, உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவங்க நம்மை விட்டு விலகி போனாங்க, பிரிந்து போனாங்க. அப்படின்னும் போது இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை, இன்னைக்கு காயப்பட்ட நமக்கு, வேதனையோடு இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், ஆறுதலை உண்டாக்கும். ஏன்னா நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும். நீ ஒருவேளை ஆண்டவருடைய பாதையை பின்பற்றி நடக்கலாம், உன் கூட வர சிநேகிதனும் உன் சகோதரனும் ஆண்டவரை உன்னை விட்டு அந்த பாதையை விட்டு விலகலாம். ஆனா நீ அந்த பாதையை போகாது நீ சொல்லலாம், கடிந்து கொள்ளலாம். அது தப்பான பாதை. நம்ம போக வேண்டியது ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். அப்ப வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி என்னவா இருக்குமா? விசனமா இருக்கும். கடிந்து கொள்ளுகிறதை வெறுக்கிறவன் சாவான். எப்படியாப்பட்ட வார்த்தை பாருங்க. அவங்களுக்கு புத்திமதி பிடிக்காது. நாம இது தப்பு, இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, நாம போற பாதையை விட்டு விலகி போக கூடாது, மார்க்கம் தப்பி போகக்கூடாது. அப்படி அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்லும் போதே எப்ப பாரு இவங்க இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு, எப்ப பாரு நம்மள கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்க விடவே மாட்டேன். என்ன ஃப்ரீய? நீங்க ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது அது பின்னால உனக்கு வரப்போற ஆபத்தை தான் அவங்க கடிந்து கொள்ளுகிறாங்க. அதனாலதான் உங்களை பிடிக்கல, அதனால நிறைய பேர் விலகி போறாங்க. 18வது அதிகாரம் நீதிமொழிகள்ல முதல் வசனம் வாசிக்கலாம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும். பாருங்க, பிரிந்து போகிறவன் எதுக்கு பிரிஞ்சு போறான்? உன் கூட இருந்தாக்கா நீ சொல்றது எல்லாம் அவங்க கேட்குறாங்க, நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னு கேட்டேன்னா, இந்த தப்பு, சீரியல் பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பசங்களோடு சேரக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, எப்போ பாரு இதையே நீ சொல்ற, அது அவங்களுக்கு என்ன ஆகுது? பிடிக்கல. அது பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளு. பிரிந்து போகிற எதுக்குன்னு? தன்னுடைய இச்சையின்படி. இச்சைன்னு ஆசை. நீ எல்லாத்தையும் வெறுத்துட்ட, சுயமெல்லாம் செத்து போச்சு உனக்கு. அவங்களுக்குள்ள அந்த இச்சையின்படி செய்யத்தான் பிரிஞ்சு போறாங்க. போகட்டும், விடு. அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கணும். அந்த இச்சைன்னா ஆசை, அவனுக்கு உலகத்தோடு சேர்ந்து வாழணும். ஆனா நீ அப்படி இல்லை, உலகத்தை வெறுத்துட்ட, ஆண்டவருக்காக வாழணும் அர்ப்பணிச்சுட்ட, உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பரிசுத்தமா இருக்குன்னு விரும்புற. அதனால உனக்குள்ள அது ஒத்து வரல. பரிசுத்தத்துக்கு அசுத்தத்துக்கு ஒத்து வருமா? அப்ப நீ தேவனுடைய பிள்ளை. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்னா இணைந்து போகணும் அப்படின்னா, தேவனோடு கூட நடக்கணும் அப்படின்னா, அசுத்தம் உள்ளவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க அதோட முடியாது. அதனால அவங்க பிரிந்து போறாங்க. அதனால 1 யோவான் 2:19 வாசிங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. அப்படின்னா அர்த்தம், உங்களை போல அவங்க இல்லை, அதனால பிரிஞ்சு போனாங்க. உங்களை போல தேவனுக்கு முன்னால பரிசுத்தமா வாழ பிடிக்கல, அவங்க உலகத்தோடு இச்சையோடு சேர்ந்து வாழ விரும்புறாங்க, பிரிந்து போறாங்க. அவங்க அப்படி இருந்தா, உங்களை போல இருந்தா உங்க கூடவே வந்திருப்பாங்க.
2 பேர் இருதயம், யோனாத்தான் இருதயம் தாவீது இருதயம் எப்படி இசைந்து இருந்ததோ அப்படியே அவங்க உங்களோடு கூட இசைந்து வந்து இருப்பாங்க. அவங்க வழி விட்டு விலகி போகும்போது கண்டிக்கிறீங்க, அவங்க தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறீங்க, அவங்களுக்கு புத்தி சொல்றீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க நம்மளை விட்டு விலகி போறாங்க. பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். யூதா புத்தகத்துல நீங்க 19வது வசனத்தை வாசிக்கலாமா? இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. அவங்களுக்கு என்ன இல்லை? ஜென்ம சுபாவம் சாகல. கிறிஸ்துவுக்குள்ள வந்தா சாகணும். அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. அதனால அவங்க பிரிந்து போகிறாங்க. இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. ஐயா, எத்தனை வருஷம் நாங்க ஒன்னா இருந்தோம், நாங்க எவ்வளவு அன்பா இருந்தோம், நாங்க எவ்வளவு சிநேகமா இருந்தோம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் உங்களோட கூட அநேகர் பிரிந்து போயிருக்கலாம், மன வருத்தத்தோடு இருக்கலாம். ஐயோ, எங்களை விட்டு போயிட்டாங்களே, அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களை விட்டு ஆண்டவர் போயிட்டாரா? உங்களை விட்டு ஆண்டவர் போனாரா? போல. ஏன்னா பரிசுத்தமானவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனா அவங்க அசுத்தத்துக்கு, இச்சைக்கு, உலகத்துக்கு தேடி போறாங்க. போகட்டும், விட்டு விடு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன் நம்மை அழைத்த ஆகினால நம்மை அழைத்தவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார். உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால இந்த காலையில ஆண்டவரே, ஒரு சிலர் வருத்தத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் ஆண்டவரை அன்பா இருந்தவங்க, ஆண்டவரை உயிருக்கு உயிராய் சிநேகிதங்க, ஆண்டவரை நேசித்தவங்க விலகி போயிருக்கலாம், வழி விலகி போயிருக்கலாம். கூட இருக்கும்போது புத்திமதி சொல்லி இருப்போம், கூட இருக்கும்போது கண்டித்து இருப்போம், இந்த தப்பு செய்யாதேன்னு. அதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க சுய சாகலை, அவங்க ஆண்டவரை ஜென்ம சுபாவம் சாகலை, அவங்க பரிசுத்த ஆவியில இல்லை, உலகத்தோடு கூட இருக்கிற விலகி போய் விட்டார்கள். ஆகினால நீங்க சொன்னீங்க விட்டு விடுன்னு. நீங்க ஆகினால் இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவர் அவங்க எங்களை விட்டு விலகினாலும் நீங்க எங்களை விட்டு விலகாதபடி எங்க கூடவே இருக்கிறீங்க. ஆகினால் ஆண்டவரை இந்த பிரிந்து போகிறவங்களுக்காக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பேருக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகலன்னு நீங்களே அந்த வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.